வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் இன்றைக்கி நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரு மங்கள யோகம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை 40 நாட்கள் இந்த யோகமாகப்பட்டது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தராவிட்டாலும் ஓரளவிற்கு இதுவரைக்கும் நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவிற்கு, ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். அந்த கேது பகவான் இருக்கும்போது எந்த கிரகங்கள் எப்படி பயணித்தாலும் கூட உங்களுடைய மனோபக்குவம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றத்தை எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை செஞ்சால் சரியாயிடுமா, இப்படி இருந்தால் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது 100% ஒரு 70% நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இந்த குருமங்கள யோகம் ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பெயர்ச்சி ஆகிறார். 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அந்த மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெற்று தனது 4ஆம் பார்வையாக, கேந்திர பார்வையாக குரு பகவானை, மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்வையிடும் போதுதான் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. குருவும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டு அதற்குண்டான பலன்களை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து அந்த பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், என்னடா நம்ம இப்படி வாழ்ந்து ஒரு வாழ்க்கை ஒரு வெறுப்பான வாழ்க்கையாகவே இருக்குது, இந்த ராசியினால் இப்படி இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் கன்னிராசி அன்பர்கள் மாத்திரம் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வான நிலையோடு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய ராசிக்கு உண்டான சந்தேகங்களும், அடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியாக ஆன்மீக ரீதியான விளக்கங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். ஒரு பூர்வ புண்ணியம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தன்னுடைய மூதாதையர்கள் வழி, தன்னுடைய தாத்தா வழி, பாட்டனார் வழி, அப்படி அந்த பூர்வீகம் சம்பந்தமான ஒரு சிந்தனைகள் தான் வரும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நீங்கள் ஆசைப்படாததெல்லாம் நிறைவேற போகுது. நீங்கள் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, என்னுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தால் போதும். கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய ராசிக்கு அதிபதி புதன். இந்த மிதுனமும் கன்னிராசியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று போல தான் இருப்பாங்க. மிகுந்த அறிவாளியாக இருப்பாங்க. 10 கையில், அதாவது 10 விரலில் 10 திறமை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு பொழுது 1 மணி நேரத்தில் 10 வேலையை செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவர்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோன்னா அதை ஒரு மிக துல்லியமாக, மிக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் செய்வதனால மிகுந்த ஆணவம் மிக்கவர்களாக இருப்பாங்களா? இல்லை, மிக எளிமையாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தாமல்
நான் தான் இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு முன்னேற்பாடாக போய் சொல்லாமல் யாரோ சொல்லுவான், சார் நான் சொல்லி தான் சார் இவன் செஞ்சான் அப்படின்னு யாரோ சொல்லுவாங்க. அதுக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு தன்னுடைய வெள்ளந்தித்தனமான ஒரு மனப்பக்குவம் உடையவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் மிகுந்த வருமானத்தை கொடுக்க போகிறார். மிகுந்த வருமானத்தை கொடுக்க போகிறாருன்னு நம்ம 2வது பட்சமாக சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கடனை முதல்ல அடைக்க போகிறார். எந்த அளவிற்கு கடன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சோகமாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை கூட, ஒரு அந்யோன்யம் கூட உங்களிடம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு மனசு திறந்து பேச முடியல உங்களால். ஏன் அப்படி பேச முடியல? கண்ணை திறந்தா உங்களுக்கு கடன்காரங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க, உங்களுடைய கடன்கள் தான் ஞாபகத்துக்கு வருது, உங்களுடைய இஎம்ஐ தான் ஞாபகத்துக்கு வருது, அந்த தொழில் என்ன ஆக போகுதோ அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனசு விட்டு பேச முடியல. குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு நம்மளால் கேட்க முடியல. அந்த குழந்தைங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றத யோசிக்க கூட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். பயப்படாதீங்க கன்னிராசி அன்பர்களே. இந்த காலகட்டம், இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையும் இப்படி மாறுமா, நானும் இவ்வளோ ஒரு முன்னேற்றத்திற்கு வருவேனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஆனாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கும். ஏன் அப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவெடுத்து செயல்படக்கூடிய நபர்களாக தான் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள். அடுத்து அந்த இந்த செவ்வாயில், அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார். குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறார்? அஷ்டம குருவாக இருக்கிறார். அஷ்டம குரு என்ன பண்ண போகிறார்? அதீத பலனை கொடுக்க போகிறார். அஷ்டம குரு இருக்கும்போது உங்களுக்கு இறைமறை ஞானம்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி வரும். நீங்கள் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுறீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ எல்லாரையுமே வெள்ளேந்தியாக நம்புவாங்க. நீங்கள் பழகுனாலும் சரி பழகாவிட்டாலும் சரி, நீங்கள் நல்லவன்னு சொல்கிறது அந்த கன்னிராசி அன்பர்கள் தான். ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களை விட அதிகமாக நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் அந்த தெய்வ பக்தியின் மீது. அந்த ஒரு ஞானம் எனக்கு கிடைக்காதா, அந்த ஒரு இறை வழிபாடின் மீது எனக்கு இருக்கின்ற ஒரு ஈடுபாடு என்னைக்கு பூர்த்தி அடையும் அப்படின்னு கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம குருவாகப்பட்டவர் அதீத ஞானத்தையும் அதீத யோகத்தையும் அதிர்ஷ்டமான ஒரு நேரத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அந்த அஷ்டம குரு அந்த அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயோட சேர்ந்து அவர் பாவ கிரகம் சுப இடத்துல இருக்கிறாரு. இந்த சுப கிரகம் பாவ இடத்துல இருக்கும்போது இந்த 2 எதிர்மறை நேர்மறை கிரகங்களும் சேர்ந்து மிக சிறப்பான பலன்களை தருகின்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் இருக்க போகுது. உங்கள் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வருமானமும் திடீர் வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்திற்கு, அதாவது உபஜயஸ்தானத்திற்குரியவர் அந்த செவ்வாய் பகவான். அந்த உபஜயஸ்தானத்திற்குரியவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணி பாருங்க. நிறைய வேதனை இருக்குது, நிறைய கடன் இருக்குது, அந்த தொழிலை செய்ய முடியல, வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இடமாற்றம், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தொலைதூரம் சென்றோ இல்லை வெளிநாடு பயணமோ இல்லை வெளியூர் பயணமோ சென்றீங்கன்னா, இல்லை என்னால் வெளியூர் பயணம்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை
ஒரு இடத்திற்கு சென்று வந்தாலும் கூட அந்த ஒரு பயணமாகப்பட்டது உங்களுடைய இது ஒரு பரிகாரம், நம்ம ஆன்மீக சம்பந்தமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம். ஏன்னா இந்த 3ஆம் உபஜயஸ்தானத்திற்குரியவர் அந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம இதை மாதிரியான ஒரு பரிகாரத்தை பண்ணோம்னா கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு சிறப்பான காலகட்டத்தை இந்த நேரத்தில் சந்திக்க போகிறாங்க. இதனால இவர்களுக்கு ஒரு வருமானம் அதிகரிக்குமோ, அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு அந்த அஷ்டம குரு திடீர் யோகத்தை கொடுத்தாலும் திடீர் நஷ்டத்தையும் கொடுப்பார். அந்த நஷ்டத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விலகி கொள்ள வேண்டும்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் வியாதியில் எனக்கு இருக்குது, நீண்ட நாள் வியாதினால் அவஸ்தைப்படுறேன், எனக்கு பார்த்திங்கன்னா மாரடைப்பு இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா பைபாஸ் சர்ஜரி இப்போ தான் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு இது பிளட் ப்ரெஷர் இருக்குது, அந்த பிளட் ப்ரெஷர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது, என்னால் அதை யூகிக்க முடியுது, என்னுள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை யூகிக்க முடியுது, ஆனால் சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும், அடுத்து உங்களுடைய நீண்ட நாள் வியாதி நிவர்த்தி ஆகுவதற்கு அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வியாதியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காரண கிரகமாக இருக்குது. குருவும் பார்த்தீங்கன்னா சுப கிரகமாக வரும், அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த வியாதியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காரண கிரகமாக இந்த 2 கிரகங்களும் பயணிக்கின்றன. அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் கன்னிராசி அன்பர்கள். எனக்கு வியாதி இருக்கே, கடன் இருக்கே, என்னால் வருமானம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் எந்த விதத்திலையும் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சில முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் நிறைய இருக்குது, இல்லை எனக்கு குடும்பம் சம்பந்தமான வழக்குகள் இருக்குது, நானும் என் மனைவியும் பிரிந்துட்டோம், எனக்கு இன்னொரு மறுமணம் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மறுமண வாழ்க்கை அமைவதற்கும், திருமணமே இன்னும் நடக்கலை, எனக்கு திருமணம் நடைபெறுமா, அந்த ஒரு யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு இனிமேல் வராது. இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 படிக்கட்டு நீங்கள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை ஒரு அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இந்த பலன்கள் இந்த மாதிரி இருந்தால், இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அவங்கவுங்க உடனே எனக்கு இந்த பலன்கள் எல்லாமே கிடைச்சிடுமா, நான் வீடு வாங்கிடுவேனா, என்னோட கடன் அடையுமா, நான் மேற்படிப்பு படிப்பேனா, குரு பகவான் பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்கெல்லாம் மிகுந்த ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்படி இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த கோச்சார நிலவரப்படி. அப்படியே எனக்கு மறைவு திசை தான் நடக்குது, நான் இந்த மறைவு திசையில் எனக்கு என்னுடைய ஜாதகம் சரியாக இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லை, நான் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுடைய ஜாதகமே இருக்குது, உங்களுடைய நேரம் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ஆன்மீக சம்பந்தமான சில ஒரு பதில்களும் இருக்குது, விளக்கங்களும் இருக்குது. அதை நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.